ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யானி குக்ஸ் அண்ட் ப்ரௌனிஸ். ஃபஸ்ட்டு வந்து பாதாம்ஸ் வந்து கொஞ்சம் ஊற வச்சுக்கணும். ஒரு 40 வந்து ஊற வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம சுண்டை காய்ச்சிட்டு, தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. பசும்பால் எடுத்துக்கலாம், இல்லாட்டி கெட்டியான பால் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா சுண்டி வர்ற அளவுக்கு கெட்டியாக காய்ச்சணும். நம்ம வந்து இது பால்கோவா பதத்துக்கு கொண்டு வர போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டே வந்து சுகரை ஆட் பண்ணக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணணும், கைவிடாமல் கிண்டணும், இல்லாட்டி பிடிச்சிரும். நீங்கள் வந்து சிம்மில் வச்சு தான் இதை வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஊற வச்ச பாதாமையும் கொஞ்சோண்டு பாலும் ஆட் பண்ணி, ஆற வச்ச பால் வந்து லைட்டாக ஆட் பண்ணி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்து வச்ச பேஸ்ட்டை வந்து லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணுவோம். இப்படி அரைச்சி எடுத்து வச்ச பேஸ்ட்டை நம்ம தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பால் இன்னும் நல்லா கெட்டியாகிடுச்சு. எப்படினாலும் உங்களுக்கு 3/4 மணி நேரமாவது ஆகும் இந்த 1 லிட்டர் பால் நல்லா வற்றுறதுக்கு. நெக்ஸ்ட் இது வந்து பால்கோவா கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம கொண்டு வரணும். அந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை மெஷர் பண்ணிக்கலாம் எவ்வளோ இருக்குதுன்னு. இது 200 கிராம் இருந்துச்சுன்னா நீங்கள் சுகரும் 200 கிராம் எடுத்துக்கணும். எனக்கு வந்து 200 கிராம் இருந்தது. அதே அளவுக்கு நான் வந்து சுகரும் 200 கிராம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 6 முட்டையை வந்து இதில் உடச்சி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கரையிற மாதிரி பண்ணணும். இதை வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை பண்ணணும், இல்லாட்டி பிடிச்சிரும், கெட்டி ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பாதாம் பேஸ்ட்டே வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாமே நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் மறுபடியும் கொதிக்க விடணும். ஒரு 7 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் அந்த மாதிரி மட்டும் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரிப்பன் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் டின்னில் வந்து ஊற்றிடுங்க. டின்னில் நல்லா ஆயில் தடவிட்டு ஊற்றுங்க. லாஸ்ட்டாக சாஃப்ரான் எசன்ஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றணும். ஒரு 2 சொட்டு அந்த மாதிரி ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் நல்லா டேப் பண்ணிவிட்டு ஓவனுக்குள்ளே வச்சிடலாம். 40 மினிட்ஸ் பேக் பண்ணி பாருங்கள். வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நமக்கு முட்டை மிட்டாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஆனால் சாப்பிடும்போது நமக்கு வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். பால்கோவா சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். முட்டை மிட்டாய் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய் பாய். கஸ்டமர் வந்து ரிவ்யூ ஆட் பண்ணியிருந்தாங்க, அதை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். சூப்பராக